200 ரன்களை அடித்துவிட்டால் ஒரு முறை கூட மும்பை தோற்றதில்லை என மும்பை ரசிகர்கள் ஆரவாரம் செய்தனர். ஆனால் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என பேட்டிங்கை வெளிப்படுத்திய பஞ்சாப் கிங்ஸ் அணி கலக்கி போட்டது. 204 ரன்கள் என்ற சவாலான இலக்கையை நோக்கி களமிறங்கிய பஞ்சாப் அணியில் தொடக்க வீரராக களமிறங்கிய பிரப்சிம்ரன் சொற்ப வெளியேறினார். ஆனால் இரண்டாவது விக்கெட்டுக்கு கைகோர்த்த பிரியன் ஷாரியா மற்றும் ஜோஸ் இங்கிலீஷ் இருவரும் மிரட்டலான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். பிரியன் ஷாரியா அடுத்தடுத்து பவுண்டரிகளாக விரட்ட பும்ரா வீசிய ஒரே ஓவரில் 2 சிக்சர்கள் 2 பவுண்டரிகள் என பறக்கவிட்ட இங்கிலீஷ் 20 ரன்களை விளாசினார். இங்கிலீஷை 38 ரன்களில் அவுட்டாக்கிய ஹர்திக் பாண்டியா பெருமூச்சு விட்டார். 4வது விக்கெட்டுக்கு கைகோர்த்த வதேரா மற்றும் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் இருவரும் 84 ரன்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பல்தான்ஸ் படையை பந்தாடினர். முதலில் மெதுவா தொடங்கிய ஸ்ரேயாஸ் ஐயர் பின்னர் டாப்லே வீசிய ஒரே ஓவரில் 3 சிக்சர்களை பறக்கவிட்டு அதிரடிக்கு திரும்பினார். மறுமுனையில் 4 பவுண்டரிகள் 2 சிக்சர்கள் என மும்பை பவுலர்களுக்கு டப் கொடுத்த நிகழ்வுதரா 29 பந்துகளில் 48 ரன்களை எடுத்து வெளியேறினார். கடைசி வரை அவுட் ஆகாமல் களத்தில் இருந்த ஸ்ரேயாஸ் ஐயர் சிறந்த பவுலிங் யூனிட்டை வைத்திருக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக 8 சிக்சர்கள் 5 பவுண்டரிகள் என நாலாபுறமும் சிதறடித்து ரன்வேட்டை நடத்தினார். 41 பந்தில் ஸ்ரேயாஸ் ஐயர் 87 ரன்கள் அடிக்க 5 விக்கெட் வித்தியாசத்தில் அசத்தலான வெற்றியை பதிவு செய்தது பஞ்சாப் கிங்ஸ் அணி. 200 ரன்களை கடந்தால் தோற்றதே இல்லை என்ற 18 வருட மும்பை அணியின் சாதனையை சுக்குநூறாக்கியுள்ளது. IPL கிரிக்கெட் வரலாற்றில் டெல்லி, கொல்கத்தா, பஞ்சாப் என 3 வெவ்வேறு அணிகளை இறுதிப் போட்டிக்கு வழிநடத்திய ஒரே கேப்டனாக பிரம்மாண்ட சாதனை படைத்துள்ளார் ஸ்ரேயா. 2014க்கு பிறகு 11 வருடங்கள் கழித்து IPL இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கும் பஞ்சாப் கிங்ஸ் அணி கோப்பைக்கான பபைனலில் RCB அணியை எதிர்கொண்டு விளையாட இருக்கிறது. இதுவரை ஒருமுறை கூட கோப்பை வல்லாத 2 அணிகள் கோப்பைக்கான யுத்தத்தை நடத்த இருக்கின்றன. யார் கையில் கோப்பை சென்று சேரப்போகிறது? 17 வருட கோப்பை இல்லாத வழியை யார் சரிகட்டப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.